ஓம் சக்தி. ஓம் ஆதி பராசக்தியின் அன்பு குழந்தையே, யோசிக்காமல் என்னை தொட்டு விட்டாய மகளே, நிச்சயம் உன் நம்பிக்கை வீண் போகாது. நான் சொன்னதை போல் நீ என்னிடம் வேண்டியதை கண்டிப்பாக உன் அன்னை தருவேன். இதை முழுமையாக கேட்டு முடிக்கும் தருவாயில் நீயே புரிந்து கொள்வாய். கேள் தங்கமே. குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ எல்லோரையும் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். நல்லவர்களும் கெட்டவர்களும் கலந்துதான் இந்த உலகம். இதில் அனைத்தையும் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் உன் மனதில் தைரியமும் பக்குவமும் இருந்தாலே போதும். இந்த கலியுக காலகட்டத்தில் யாரும் யாருக்காகவும் நேரம் ஒதுக்குவதற்கும் உதவி செய்வதற்கும் தயாராக இல்லை. அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் உன்னை தேடி வருகிற நபரிடம் எதிர்மறையாக பேசிவிடாதே. உன்னை தேடி ஒரு மங்களகரமான செய்தியோடு ஒருவர் வருவார். அவர் உன்னிடம் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால், நான் நலமாக இருக்கின்றேன், என் அம்மா என்னை நல்லபடியாக வைத்திருக்கிறார் என்று கூறு. நீ கூறும் அந்த ஒற்றை வார்த்தையில்தான் உன் வாழ்க்கையே மாறப்போகிறது. நீ அந்த நல்ல வார்த்தையை கூறும் பொழுது ததாஸ்தி என்று கூற நான் இங்கு காத்து கொண்டிருக்கின்றேன். அதாவது நீ அப்படி சொல்லும் பொழுது அப்படியே ஆகட்டும் என்று ஆசீர்வாதம் முழுவதையும் உன்னுள் இறக்குவேன். அதற்காக உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறேன் உன் அம்மா. இதன் மூலமாக உன் வாழ்க்கை முழுவதுமாக மாறப்போகிறது. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை எதிர்நோக்கி வருவோரிடம் நேர்மறையான வார்த்தையை மட்டும் சொல். நானே கஷ்டப்படுகிறேன், என்னிடம் எதுவும் இல்லை என்று அவச்சொற்களை பேசாதே. உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க குழப்பமாக இருந்தால் என்னிடம் பாரத்தை போட்டுவிட்டு நீயே என்னிடம் நேரடியாக கேளு. உனக்கான தீர்வையும் குழப்பத்திற்கான பதிலையும் நிச்சயமாக தருகிறேன். எதை நினைத்தும் வருந்தாதே. அந்த நபருக்காக காத்திரு. நிச்சயம் மங்கள செய்தி உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைய போகிறது. இப்பொழுது புரியவில்லை என்றாலும் அன்று நீயே உணர்வாய். இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இன்னும் ஒரு சில நாட்கள் தான். உன் கஷ்டங்கள் விலகும். உன் வாழ்வில் எல்லா வளங்களையும் என் ஆசீர்வாதத்தால் நிச்சயம் பெறுவாய். நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லது மட்டுமே உன் அன்னை நடத்தி கொடுப்பேன் என்று நம்பு. இது உனக்கான பலிக்கப் போகும் வார்த்தைகள். நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லதே நடக்கும். நீ எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றுதான் நினைக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எந்த துன்பமும் நேராது. நிச்சயம் நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய். மற்றவர்களின் சந்தோஷத்தை பார்த்து நீயும் சந்தோஷப்படுகிறாய். உன் நல்ல மனதிற்கு எப்பொழுதும் சந்தோஷம் மட்டுமே கிடைக்கும். மகிழ்ச்சியில் உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய். உன் மகிழ்ச்சிக்கு நான் பொறுப்பு. உன் கவலைகளை மறந்துவிடு. யாரை பற்றியும் நினைத்து வருத்தப்படாதே. உன் துணை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் மட்டுமே யோசி. உன் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. யாருக்காகவும் எதற்காகவும் உன் வாழ்க்கையை அஞ்சு பயந்து நரகமாக்கிக் கொள்ளாதே. எந்த அளவிற்கு யாருக்கு விட்டு கொடுக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு மட்டும் விட்டு கொடு. எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து விட்டு ஏமாளியாக நிற்காதே. உனக்கான தேவைகள் அனைத்தையும் நான் கொடுப்பேன். உன் மனதில் உள்ள வேதனைகளை அனைத்தும் படிப்படியாக தீர்ந்து நிம்மதி கிடைக்கப் போகிறது. ஆம் குழந்தையே, உன் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் இரட்டிப்பாகும் நேரம் இது. மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழப் போகிறாய். கவலைப்படாதே. நீ சந்தித்த அத்தனை துன்பங்களும் இன்பங்களாக கட்டாயம் ஒரு நாள் மாறும். உன் அம்மா மாற்றிக் கொடுப்பேன். நம்பிக்கையோடு காத்திரு. நீ நினைத்த அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை தானாகவே தேடி வரும். இனி நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். தைரியமாக உன் அடியை எடுத்து வை. ஏனெனில் உன் கரம் பிடித்து உன்னை கூட்டிச் செல்வது உன் அன்னை என்பதை மறவாதே. எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் நீ மனமுடையாதே. ஏனெனில்
ஒரு நாள் நீ தலை நிமிர்ந்து அவர்களின் முன்பு சகலமும் பெற்று சந்தோஷமாக வாழ்வாய். உன்னிடம் பணம் செல்வம் எதுவும் இல்லை என்று கவலைப்படாதே. அதைவிட விலை மதிப்பற்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் உன்னிடம் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கிறாய்? நிச்சயம் ஒரு நாள் நீயும் மேலே உயரத்தான் போகிறாய் என்பதை மறவாதே. சூழ்நிலைகள் ஒவ்வொருவருக்கும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். இன்று இருப்பவனிடம் நாளை இருக்காது. எப்படிப்பட்ட நிலைகளுக்கும் சூழ்நிலை அழைத்து சென்றுவிடும், அவர்களின் நல் எண்ணங்களை பொறுத்து. அதனால் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கான கால நேரமும் வந்து விட்டது. நீயும் ஒரு நல்ல நிலைக்கு செல்லத்தான் போகிறாய் தங்கமே. இது அம்மாவின் ஆறுதல் வார்த்தை அல்ல, நாளை நடக்கவிருப்பதை தான் நான் கூறுகிறேன். நிச்சயம் உன் பிரச்சனை தீரும். கலங்காதே கண்மணி, நல்லதே நடக்கும். உனக்கு துணை நானே. நீ நினைப்பது நிச்சயம் நான் நடத்தி கொடுப்பேன். நம்பிக்கையோடு காத்திரு. ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி, ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி.